பகவான் 24 மணி நேரங்களை நம் கையில் அள்ளி கொடுத்திருக்கிறார். எல்லோருக்கும் சமமாக கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை அதிகாலையிலேயே எழுப்பி ஸ்நானம் செய்ய வைத்து அவருடைய சக்திமிகு சன்னதியில் கூட்டி வைத்து அவருடைய சக்திமிகு திவ்யமங்கள நாமத்தை 1 மணி நேரம் சங்கீர்த்தனமாக சொல்ல வைக்கிறார். இது சாதாரண கருணை அல்லவே. நாம் எப்பேற்பட்ட பாக்கியம் செய்திருக்க வேண்டும். இதனுடைய பெருமையை நாம் உணர வேண்டும், மகிமையை உணர வேண்டும். இவருடைய கருணையை கொண்டாடி கொண்டாடி நன்றியோடு இந்த நாம சங்கீர்த்தனத்தை நாம தாமரைகளாக அவருடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம், சமர்ப்பித்துக் கொண்டே இருப்போம். அது மட்டுமல்ல, இப்பொழுதுதான் தொடங்கியிருக்கும் இந்த புதிய நாள் முழுவதும் கையில் விழும் வேலைகளையெல்லாம் அவருடைய கருவியாக நம்மை பாவித்துக் கொண்டு ஒவ்வொன்றையும் செய்து முடித்து, இதை நான் உனக்கு அர்ப்பணிக்கிறேன், உனக்காக செய்தேன், உனக்கு அர்ப்பணிக்கிறேன், நீதான் என்னுள்ளிருந்து இதை செய்ய வைத்தாய் என்ற நினைப்பு எனக்கு மறந்து விடுகிறது. நான் செய்தேன் என்ற எண்ணம் எனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பதால் நான் செய்தவற்றை அனைத்தையும் உனக்கு சமர்ப்பிக்கிறேன், அது உனக்கு உரியது என்று நாம் அதை சேவா தாமரைகளாக சமர்ப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பகவான் 1994 வருடம் ஜூலை மாதம் 16ஆம் தேதி பழைய தர்ஷன் மந்திரில் தரிசனம் கொடுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு வெளிநாட்டுக்காரர் உள்ளே நுழைந்தார். பகவான் முன்பு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார். பகவான் அவரை பார்த்து புன்னகைத்துக் கொண்டே, நீங்கள் யார், உங்கள் பெயர் என்ன என்று கேட்டார். அவர் சொன்னார், என் பெயர் அக்னிகுமாரன், நான் அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியார் அவர்களுடைய மாணவன். அமெரிக்காவில் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிலாசபியில் பேராசிரியராக இருக்கிறேன் என்று சொல்லி வணங்கினார். பகவான் சொன்னார், நீங்கள் எதற்கு இங்கே வந்தீர்கள்? எதற்காக இந்த பிச்சைக்காரனை, இந்த அழுக்கு பிச்சைக்காரனை சேவிக்கிறீர்கள்? நீங்கள் அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியார் போன்ற ஒரு பெரிய வேத பண்டிதர், அப்பேற்பட்ட ஒரு மகாத்மாவுக்கு சிஷ்யனாக இருக்கிறீர்கள். இந்த அழுக்கு பிச்சைக்காரனை வந்து ஏன் நமஸ்கரிக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த அக்னிகுமார் என்ற அந்த வெளிநாட்டு பேராசிரியர் என்ன சொன்னார் தெரியுமா? அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியார் என்னிடம் சொன்னார், தி இட்டர்னல் ரெலவன்ஸ் ஆஃப் வேதாஸ் என்ற புத்தகம் ஆங்கிலத்தில் வெளிவந்தது. 1985ஆம் வருடம் திருப்பதி தேவஸ்தானம் அதை வெளியிட்டது. அந்த புத்தகத்தை பற்றி சொல்லி தாத்தாச்சாரியார் சொன்னார், இந்த புத்தகத்தை திருவண்ணாமலையில் இருக்கும் பிச்சைக்காரர் என்று தன்னை சொல்லிக்கொள்ளும் அந்த பெரு ஞானி ஆசீர்வதிக்கப்பட்டது. அது இன்றைக்கு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. முற்றிலும் அவருடைய ஆசீர்வாதம். அவருக்கு அந்த வேதத்தினுடைய அத்தனை வேதங்களுடைய பவர் இருக்கிறது என்று சொன்னாராம். He has the power of all the Vedas. Go and prostrate before him என்று சொன்னாராம். நினைத்து பாருங்கள், ஒரு வெளிநாட்டு பேராசிரியர், தத்துவ பேராசிரியர் நம் நாட்டிற்கு வந்து அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியார் என்ற மகாத்மாவிடம் வேதம் கற்று அதனுடைய நுட்பொருளை கற்றுக்கொண்டு நம்முடைய பகவானிடம் வந்து நமஸ்கரித்து, உங்களிடம் வேதங்களின் மொத்த பலமும் இருக்கிறது, மொத்த பவரும் இருக்கிறது என்று என்னுடைய ஆசிரியர் சொல்கிறார், என்னுடைய ஆச்சாரியார் சொல்கிறார், தாங்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
பகவான் புன்னகைத்துக் கொண்டே கையை உயரை தூக்கி அவரை ஆசீர்வதித்தார். இந்த புத்தகம் தி இட்டர்னல் ரெலவன்ஸ் ஆஃப் வேதாஸ், அதாவது வேதங்கள் என்பது எக்காலத்துக்கும் பொருந்தும் பேருண்மைகள். அந்த எக்காலத்துக்கும் பொருந்தும் அந்த பேருண்மைகள் அந்த வேதத்தில் இருப்பதனால், அந்த வேதம் இறைவனுடைய மூச்சுக்காற்றாக இருப்பதால், அது சத்தியம், நம்முடைய வாழ்வின் தர்மம் என்ன என்பதை அது காட்டிக் கொடுக்கிறது. அந்த வேதம்தான் நமக்கு பிரமாணமாக இருக்கிறது. இந்த புத்தகம் எழுதுவதற்கு முன்பு ரங்கநாயகி ஸ்ரீனிவாசன், திருமதி ரங்கநாயகி ஸ்ரீனிவாசன் என்ற ஒரு பேராசிரியை, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர், அவர் பகவானிடம் வர ஆரம்பித்திருந்தார். அவருடைய கணவர் திரு ஸ்ரீனிவாச ஐயங்கார் அவர்கள் ஒருமுறை பகவானை வந்து தரிசித்துவிட்டு திருவண்ணாமலையில் தரிசனம் செய்த பிறகு தன்னுடைய மனைவியிடம் சென்று, ஒரு அவதார புருஷரை என்று நான் பார்த்தேன், அவதார புருஷரை என்று பார்த்தேன், நீயும் அவரை பார்த்து நமஸ்கரித்து பயனடை வேண்டும் என்று சொல்லி அந்த ரங்கநாயகி அவர்களை அழைத்துச் சென்றார். பிறகு ரங்கநாயகி அவர்களும் பகவானால் ஆட்கொள்ளப்பட்டார். எந்த ஒரு சம்பிரதாயமும் இல்லை, எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லை. 40 வருடம் குளிக்காமல் அழுக்கு உடை அணிந்து வண்டிக்காரனைப் போல் ஒரு தலைப்பாகையை கட்டிக்கொண்டு எப்பொழுதும் சிகரெட் பிடித்துக் கொண்டிருக்கும் இந்த விந்தை ஞானி எப்படி சம்பிரதாயத்தில் ஊறிப்போன ஒரு பிராமண ஐயங்கார் ஃபேமிலிக்கு அவதார புருஷராக தெரிந்தார். அது மட்டுமல்ல, பகவான் ரங்கநாயகி அவர்களிடம் சொல்லிக்கொண்டே இருப்பாராம், இந்தியாவினுடைய வரலாறு புத்தர் காலத்திலிருந்து மட்டுமே எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் அதற்கு முன்னால் எவ்வளவோ நடந்திருக்கிறது. இந்திய வரலாறின் பெருமை உலகம் அறிய வேண்டும் என்று சொல்லி ரங்கநாயகி ஸ்ரீனிவாசன் இந்தியாவினுடைய வரலாற்றை வேத காலத்திலிருந்து எழுதுவாள் என்று திரும்ப திரும்ப சொல்லி ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தாராம். அந்த சமயத்தில் ரங்கநாயகி ஸ்ரீனிவாசனுக்கு சுவாமி என்ன சொல்கிறார் என்று புரியவே இல்லை. அவர் இருப்பதோ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், இவர் எப்படி ஹிஸ்டரி எழுத முடியும், அதுவும் வேத காலத்திலிருந்து இந்தியாவினுடைய வரலாற்றை எழுத முடியும் என்றெல்லாம் பல கேள்விகள் இருந்தது. ஒன்றும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆயினும் அது தமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்தார். அதற்கு பிறகு சில காலத்திற்கு பிறகு அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியார் அவர்கள் ரங்கநாயகியை கூப்பிட்டு அவருடைய அந்த ரெலவன்ஸ், தி இட்டர்னல் ரெலவன்ஸ் ஆஃப் வேதாஸ், அந்த புத்தகம் அப்பொழுது தமிழில் வந்து எழுதியிருந்தார். அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் வேலையை இவரிடம் கொடுத்தார். அப்பொழுதுதான் ரங்கநாயகி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு புரிந்ததாம் எதற்கு பகவான் முன்பிருந்தே அப்படி சொல்லிக் கொண்டு வந்தார் என்று. எக்காலத்தும் பொருந்தும் பேருண்மைகளை சுமந்து கொண்டிருக்கும் அந்த வேதங்கள், அதை பற்றி அந்த புத்தகம் முழுவதும் அவ்வளவு சிறப்பாக எழுதியிருந்தார். அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியா அவர்கள், அவருக்கு 2 முறை தேசிய விருது கிடைத்திருக்கிறது. ஆக அதை பற்றி சொல்லும் பொழுது, அதை மொழிபெயர்க்கும் பொழுது, அந்த ஸ்கிரிப்ட், அந்த ஒரிஜினல் கையெழுத்து பதிவேடு அதை எடுத்துக்கொண்டு பகவானிடம் செல்வாரா. ஒரு அத்தியாயமாக எழுதி வந்தார். அப்பொழுது எழுதுவதையெல்லாம் தன்னுடைய கணவரிடம் கொடுத்து அனுப்புவார். சில சமயம் தானே செல்வார். ஆனால் இரவு நேரம் ஆனால் அவரால் அங்கு தங்க முடியாது. அவருடைய கணவர் அந்த பதிவேடை எடுத்துச் செல்வார். பகவான் பாருங்கள், ஒவ்வொரு பக்கத்தையும் தடவி தடவி கொடுத்து ஆசீர்வதிப்பாராம். அந்த ஒரு சாப்டர் முடிந்த பிறகு அதில் ஓம் என்று கையெழுத்திடுவாராம். இப்படி 7 மாதங்கள் இரவு நேரங்களில் வெகுநேரம் தூங்காமல், சாப்பாட்டை பற்றி நினைக்காமல், தூக்கத்தை பற்றி நினைக்காமல், தன்னுடைய எந்த ஒரு சௌகரியத்தை பற்றியும் நினைக்காமல் அந்த புத்தகத்தை பகவான் அப்படி ஒரு ஆசீர்வாதம் அளித்திருக்கிறார். அப்படி ஒரு ஆசீர்வாதம்
ஆசீர்வதித்திருக்கிறார். அதைத்தான் ஸ்ரீ அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியா அவர்கள் அக்னிகுமாரிடம் சொல்லியிருக்கிறார். அந்த புத்தகம் அந்த திருவண்ணாமலையில் இருக்கும் அந்த மகானால் ஆசீர்வதிக்கப்பட்டது. அது வெற்றிகரமாக பப்ளிஷ் ஆகி எல்லோரிடம் சென்று கொண்டிருக்கிறது, எல்லோரையும் சென்று அடைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த பிச்சைக்காரர் என்று சொல்லும் அந்த விந்தை ஞானிக்கு வேதத்தின் மொத்த பவரும் இருக்கிறது. He has the power, all the power of the Vedas in him. இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நம்முடைய பகவான் இதோ நம் கண்முன்னே ஒரு சிலை வடிவில் நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் பகவானே சொல்லியிருக்கிறார், இது சிலை என்று தப்பித்தவறி கூட நினைத்து விடாதீர்கள். இது என் தந்தை தான், இந்த பிச்சைக்காரன் கூட இல்லை, இது என் தந்தை. அவர் எப்பொழுதும் உயிரோட்டமாய் இருந்து உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய கண்களை பார்த்தால் ஒரு ஆழ்ந்த சமாதியில் இருந்தாலும் கை உயிரை தூக்கி நம்மை சதா ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறது. முகத்தில் உணர்ச்சி பூர்வமாக பாவங்கள் மாறுவதையும் பார்க்க முடியும் உன்னிப்பாக பார்ப்பவர்களுக்கு. இப்பொழுது சதா சிரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பகவானுடைய முகத்தில் நாம் ஒரு புன்சிரிப்பை வரவழைக்க முடியும் என்றால் அதைவிட நமக்கு வேறு என்ன சாதனை இருக்கிறது? அவருக்கு மிகவும் பிடித்த உபதேசம் அவருடைய நாமத்தை நாம் சதா சொல்லிக் கொண்டிருப்பதுதான். ஆக அதை நாம் செய்து கொண்டே இருப்போம். எல்லாவற்றையும் அவருக்கு அர்ப்பணிப்பாக செய்வோம். வாழ்க்கையை அவரை அடிப்படையாக கொண்டு பயணம் செய்வோம். இன்றைய பிரார்த்தனை, பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் உடனடியாக பெரும் கருணையோடு குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இன்றைக்கு பகையுணர்ச்சியும் வன்முறையும் தலையோங்கி இருக்கிறது. நம்மால் கேட்கப்படும் சம்பவங்கள் எல்லாம் நம்மை பதைபதைக்க வைக்கிறது. தாங்கள் இந்த பிரபஞ்சத்தின் நாயக்கன், தாங்கள் இந்த உலகத்தில் மீண்டும் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றையெல்லாம் மக்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து மக்கள் ஒரு தெய்வீக, ஒரு தார்மீக வாழ்க்கையில் இறைவனின் நினைப்போடு வாழ வேண்டும். தாங்கள் ஆசீர்வதித்தால் மட்டுமே இது சாத்தியம். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்கள் நீண்ட காலமாகிவிட்டது, பயங்கர விளைவுகளோடு நடந்து கொண்டிருக்கிறது. தாங்கள் அவற்றை உடனடியாக நிறுத்தி அமைதியும் சமாதானமும் நிலவச் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதையும் தாங்கள் ஆசீர்வதித்து யாருடைய மனதிலும் பகையுணர்ச்சியோ அல்லது போர் எண்ணமோ எழாமல் காக்க வேண்டும். இதற்கும் மேலே திடுமென்று நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்களை கட்டுக்குள் வைக்க வேண்டும். இதற்கும் மேலே மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம், ராட்சச எண்ணங்களை எல்லாம் தாங்கள் வேறறுத்து அங்கு உயர் சிந்தனைகளை நிரப்ப வேண்டும். எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களானாலும் சரி, எந்த மதத்தை தழுவினவர்களானாலும் சரி, எல்லோரும் ஏதேதோ துன்பங்களில் சிக்கி உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்து வருகிறார்கள். ஏன் இப்படி நடக்க வேண்டும் என்றெல்லாம் கேள்விகள் எழுகிறது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இறைவனுடைய நீதி. மனித நீதி மனிதனுடைய அதிகாரத்திற்கும் ஆணவத்திற்கும் பணத்திற்கும் கட்டுப்பட்டதாக கூட இருக்கும். ஆனால் இறை நீதியிலிருந்து யாருமே தப்ப முடியாது. இந்த கர்ம விதியானது துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும். யாரையும், அவதார புருஷர்களை கூட விட்டு வைக்காது. ஆயினும் இதற்கும் மேலே நமக்கு ஒரு கருணை செய்திருக்கிறார் பகவான். அதாவது காரணமற்ற கருணை. அந்த காரணமற்ற கருணை அடிப்படையாக இருக்கும் அவருடைய பேரன்பு, தயாள குணத்தை எண்ணி அவரிடம் பிரார்த்தித்துக் கொள்வோம். தங்களுடைய கருணையானது இந்த உலகத்தில் துன்பத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் அத்தனை பேரையும் எட்டி அவர்களுக்கு அதிலிருந்து ஒரு மீட்பு நடக்க வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றம் தந்து நாடு பல துறைகளில் மிக சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்த இந்த உலகத்துக்கே வழிகாட்ட வேண்டும். தர்மத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் எப்பொழுதும்
இடைவிடாது சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும், ஆனந்தமாக சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அவற்றை ஆத்ம சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் எப்பொழுதும் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பித்தவரை கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக நாங்கள் செய்து வர வேண்டும். மாயையின் பிடிக்குள் சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். ஆனால் அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டுமே. இப்பொழுது மனதில் ஆசா பாசங்கள் காடு போல் மண்டி கிடக்கிறது. உலகம் நிரம்பி இருக்கிறது. அதனால் என்ன ஆகிறது? திடும் திடும் என்று நம்மை வந்து தாக்கும் ஒரு கொடியது ஒரு பயம், விஷம் போன்ற கோபம், நெருப்பு போன்ற வார்த்தைகளை நாம் அள்ளி கொட்டுகிறோம். பொறாமை, பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம், எல்லாவற்றிற்கும் மேல் எதற்கெடுத்தாலும் கவலைப்படுதலும் துக்கம் கொண்டாடுதலும் கடைசியில் மன உளைச்சலில் விழுந்து மருந்து மாத்திரையாக வாழ்க்கை மாறுதலையும் பார்க்கிறோம். நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார், இறை நாமம் ஒரு ஒப்பற்ற ஆயுதம். அது நம்முடைய பூர்வ ஜென்ம பாபங்களை எல்லாம் அடியோடு அழிக்கும் வல்லமை உள்ளது. அதன் பதிவுகளான நம்முடைய வாசனைகளை எல்லாம் அழிக்க வல்லது. மீண்டும் பாபம் செய்யாமல் தடுக்க வல்லது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கல் கொள்கிறோம். பகவான் விரைவிலேயே எங்கள் மனம் தூய்மையாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த உலகத்தில் நாம் எங்கிருந்தாலும் எந்த வேலை கையில் வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் பகவானுடைய வேலைகள் தான். மை ஃபாதர் alone exists, there is nothing else, no one else என்று சொல்லியிருக்கிறார். அத்தனை வேலைகளும் அவருடையதுதான். ஆக அதை சேவையாக ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து அவற்றையெல்லாம் ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, அது இறைவனுடைய சங்கல்பத்தினால் மட்டுமே நேருகிறது. அது நம்முடைய கர்ம வினையை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. ஆயினும் இறைவனிடமிருந்து வரும் எதுவுமே கண்டிப்பாக ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க முடியும். அது எதற்கு ஆசீர்வாதம்? நம்முடைய இந்த உலகத்தில் சுகமாக வாழ்வதற்குரிய ஆசீர்வாதம் அல்ல. நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக ஏற்பட்ட ஆசீர்வாதம், இறைவனிடம் நெருக்கம் கூட்டுவதற்காக ஏற்பட்ட ஆசீர்வாதம். ஆக ஒவ்வொரு தண்டனையும் வாழ்வில் ஒரு பெரும் ஆசீர்வாதமாக மட்டுமே நாம் பார்க்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதுதான் உண்மை. அப்படி பார்த்தோமானால் மன உளைச்சலிலிருந்து விடுபடும். இரண்டாவது, அதுவே எப்படி ஒரு ஆசீர்வாதம் என்று சில மாதங்களில் காட்டிக் கொடுத்துவிடும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு துன்பமும் துயரமும் ஒரு உயர் ஞானத்தில் முடிந்து நம்முடைய மனதை தூய்மைப்படுத்தும். இல்லையென்றால் நாம் நிலைகுலைந்து போவோம். இறைவனை நொந்து கொண்டு விலகப் பார்ப்போம். மற்றவர்களையெல்லாம் நம்முடைய தோல்விகளுக்கு அவர்கள்தான் காரணம் என்று வெறுப்போடு குற்றம் சாட்டுவோம். என்னென்னவோ நடக்கும். பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் தங்களுடைய சக்தி மிகு ஆசீர்வாதங்கள் கிடைத்து அவர்களுக்கு ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அகம்பாவத்தை அழித்து ஆத்மபாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மாத்மாய் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சரத்குமார்.